தளபதி இப்ப நடக்க போற தேர்தல்ல களமிறங்க போறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி பாத்தீங்கன்னா இப்போ சோசியல் மீடியால தீயா பரவிட்டு இருக்கு. என்னதான் தளபதி நான் இந்த எலெக்ஷனுக்கு வரல, என்னோட டார்கெட் 2026 தான் அப்படின்னு சொல்லியிருந்தாலுமே தளபதி இந்த எலெக்ஷன்ல போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி எதனால வந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற பேருல தளபதி அரசியல் கட்சி ஆரம்பிச்சு உறுப்பினர் சேர்க்கையும் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நடந்து முடிஞ்சிருக்கு. சோ தமிழக வெற்றி கழகம் லோக்சபா தேர்தலில் போட்டியிடாது, 2026 சட்டசபை தேர்தலில் தான் போட்டியிடும் அப்படின்ட்டு தளபதி பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. இருந்தாலுமே யாருமே எதிர்பார்க்காத விதமா சட்டமன்ற இடைத்தேர்தல் வந்திருக்கு. அதாவது காங்கிரஸ் கட்சி எம்எல்ஏவா இருந்த விஜயதாரணி இப்ப பாஜக கட்சிக்கு மாறிட்டாங்க. சோ அவங்களோட எம்எல்ஏ பதவி இப்ப காலியா இருக்கு. இதனால விலவங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடக்க போகுது. லோக்சபா தேர்தலோட சேர்த்து இந்த இடைத்தேர்தலையும் பாத்தீங்கன்னா ஏப்ரல் 19ஆம் தேதி நடத்த போறாங்க. சோ இந்த இடைத்தேர்தல்ல தளபதியோட தமிழக வெற்றி கழகம் போட்டியிடுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி தீயா பரவ ஆரம்பிச்சிருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 2 வருஷம் இருக்கு. ஆனா கட்சி தொடங்கிய சூட்டோட சூடா விலவங்கோடு இடைத்தேர்தல களமிறங்கி மத்த அரசியல் கட்சிகளுக்கு விஜய் அதிர்ச்சி கொடுப்பாரா அப்படிங்கிற ஒரு பேச்சு ஆரம்பிச்சிருக்கு. இடைத்தேர்தல் மூலமா தான் திமுக அதிமுகவே ஆட்சியை பிடிச்சது. தமிழ்நாட்டை கடந்த அரை நூற்றாண்டு காலமா மாறி மாறி ஆண்டு வர திமுக அதிமுக அப்படின்னு 2 கட்சிகளுக்குமே இடைத்தேர்தல் அப்படிங்கிறது ஒரு பெரிய திருப்பு முனையா அமைஞ்சிருக்கு. திமுகக்கு திருவண்ணாமலை இடைத்தேர்தல் வெற்றியை கொடுத்தது, அதிமுகக்கு திண்டுக்கல் இடைத்தேர்தல் வெற்றியை கொடுத்தது. இந்த மாதிரி தளபதியும் இடைத்தேர்தலை பயன்படுத்த போறாரா, இல்ல நான் டைரக்டா 2026ல தான் மொத்தமா களமிறங்க போறோம் அப்படின்னு சொல்வாரா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே நண்பா, இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.